Dear 12th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். 12th standard studentsனா 2023-24ல 11th முடிச்சுட்டு 12th வர ஸ்டூடெண்ட்ஸ். 11th standard மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. நம்ம மெட்ரோ கருணாகரன் சேனல் பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் கொஷின் பேப்பர் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. நம்ம கொடுத்து இந்த டாப் ரேட்டட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் சரியாக ஃபாலோ பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுடைய வீக்லி டெஸ்ட்டை சரியாக ஃபாலோ பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப பிரமாதமாக இந்த கொஷின் பேப்பர் அமைஞ்சிருந்துச்சு. ஆகவே ஸ்டூடெண்ட்ஸு நம்ம சேனலில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் பார்க்கலாம். மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் பெனிஃபிட் ஆயிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம ஃபேக்காக எதுவுமே செய்கிறது கிடையாது, எல்லாமே லைவ் மோடு தான். ஸ்டூடெண்ட்ஸோடைய கமெண்ட் உங்களுக்கு தெளிவாக காட்டி கொடுத்துரும் நம்ம சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு. இப்போ மெட்ரோ கருணாகரன் சேனலில் க்ளீனாக பார்த்தீங்கன்னா டே டு டே எப்படி ஸ்டூடெண்ட்ஸு போர்ஷனை மூவ் பண்ணின்னு போகிறது, எப்படி கம்ப்ளீட் போர்ஷன்ஸை படிக்கிறது, எப்படி வீக் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகிறது, எப்படி நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சென்டம் எடுக்கிறது, அனைத்து விதமான கைட்லைன்ஸ் நம்ம கொடுத்துட்டுருக்குறோம். இருந்த போதிலும் ஸ்டூடெண்ட்ஸு சில சமயத்தில் கடைசி மினிட்டில் அந்த கடைசி ஒரு வாரத்துக்குள்ளார ஏதாவது பண்ணுங்க, ஒரு 10 சம் மட்டும் கொடுங்க, நான் பாஸ் ஆகிற மாதிரின்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம், அது ஏமாத்துகிற விஷயமும் கூட. அந்த மாதிரி கொடுக்க முடியாது. ஒரு 1000 சம் இருக்குது, அதுலேருந்து ஒரு 250 சம் இம்பார்ட்டன்ட் எடுத்து கொடுக்கலாம். ஆனால் 1000 சம்மில் இருந்து 10 சம் கொடுங்க சார், அதில் ஏதாவது ஒரு 5 சம் அது வரட்டும் எக்ஸாம்லனா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால தான் பார்த்தீங்கன்னா டாப் ரேட்டடில் நம்ம 5 மார்க் கொஷின், 3 மார்க் கொஷின், 2 மார்க் கொஷின் சொல்லிட்டு ஒரு 100 பிரித்து கொடுக்குறோம். அதில் மினிமம் ஒரு 5லேருந்து 6 சம் கவரேஜ் ஆகுது. அப்போ கூட ஒரு சம் மிஸ் ஆகுது பாருங்கள். அந்த மாதிரி தான் நம்மளால் கொடுக்க முடியும். ஆனால் ஒரு டீச்சருடைய சரியான கைட்லைன்ஸ்னால் ஃபுல் போர்ஷன்ஸை தரவாக படிக்கிறது தான் ஒரு நல்ல டீச்சரோட கைட்லைன்ஸ். இந்த இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது என்பது கடைசி கட்டம், அதாவது சமாளிக்க முடியாத பிள்ளைகள், போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணாத பிள்ளைகளுக்கு அது கடைசி யுக்தி தான். அது ஃபஸ்ட்டு யுக்தியாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஆகவே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி எக்ஸாம் முடிச்சாச்சு. இப்போ 11th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு 12th நுழைய போகிறோம். நிறையா ஸ்கூல்ஸ் ஸ்டார்ட் பண்ணி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சில ஸ்கூல்ஸில் லீவ் விட்டுருக்குறாங்க, சம்திங் அந்த மாதிரி போது வச்சிங்களேன். இருந்த போதிலும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம எக்ஸசைஸ் போட்டிருக்கிறத பிளேலிஸ்டெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் போர்ஷன்ஸை எப்படி முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடி பிளான் அல்லது ஒரு ஸ்டடி மேப் ஒன்று கொடுக்க போகிறேன். அதைப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா வால்யூம் 1 நம்ம ஜூலை 15க்குள்ளார முடிச்சிடணும். 15க்குள்ளார எப்படி முடிக்கணும்னா, நான் கொடுக்க போகிற வீக்லி டெஸ்ட்டையும் எழுதி 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 ப்ராக்டிஸ் பண்ணி முடிக்கணும். நோட்டில் சம் போட்டு வச்சுக்கிறது முக்கியம் கிடையாது. வாரம் உங்களுக்கு சண்டே வீக்லி டெஸ்ட் இருக்கும். அதுக்கான கொஷின் பேப்பரும் கைக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கான கீயும் வரும். அதை பார்த்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிவிட்டு ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா அழகாக +2 போர்ஷனை முடிச்சிடலாம். அப்போ ஜூலைக்குள்ளார நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வால்யூமை முடிக்கிறோம். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பருக்குள்ளார நம்ம 2nd வால்யூமும் முடிக்கிறோம். முடிச்சுட்டு டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவைஸ் பண்ணிங்கன்னா எப்படிப்பட்ட கொஷின் பேப்பர் கேட்டாலும் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. கம்மிங் பேக் டு அவர் வீடியோ. இப்போ நம்மளுடைய பிளான் என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டார்கெட், நம்ம ஃபஸ்ட்டு 3 சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வால்யூம் 1ல் புக் இருக்குதோ இல்லையோ நம்மளுடைய வீடியோஸ்லேயே கொஷினோட ஆன்சர்ஸ் நான் போட்டிருப்பேன். நான் பார்த்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஷெடியூல் போட்டுங்க. நான் கொடுக்குற ஷெடியூலை நீங்கள் கேலண்டரில் குறித்து வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ஈஸியாக போர்ஷன்ஸை முடிச்சிடலாம். இப்போது இன்றைக்கி 26 மார்ச் நம்ம இந்த வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். 26 மார்ச் பார்க்குற பிள்ளைகள் அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஒரு 2 நாள் கழித்து பார்க்குற மாணவர்களோ அல்லது ஒரு 10 நாள் கடந்து சென்று பார்க்குற மாணவர்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பிளானை மாற்றிங்க. ஆனால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்கணும்னா ஜூலை 15க்குள்ளார வால்யூம் 1 6 சாப்டர்ஸ் முடிக்கணும். நான் எடுத்த உடனே எதில் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக காம்ப்ளெக்ஸ் நம்பர் பேர் தான் பார்க்குறதுக்கு காம்ப்ளெக்ஸ்ன்னு இருக்கும், ஆனால் ஆக்சுவலாக அது ரொம்ப ஈஸியான சாப்டர் அது. இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2.9 9 எக்ஸசைஸ் இருக்குது. இதில் 9வது எக்ஸசைஸ் 1 மார்க், 2.9 1 மார்க் கொஷின், 25 கொஷின்ஸ். இன்றைக்கி 26 மார்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுப்போம். 26 மார்ச் 26th மார்ச் நம்ம யூடியூப் ஓப்பன் பண்ணுறீங்க.
பிளேலிஸ்ட் அப்படியே ஹோம் பேஜ் போனோடனே அப்படியே கீழே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா நம்ம 10th ஸ்டாண்டர்டு கீழே 12th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் சாப்டர் வரும். அதில் 2.1 ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. 26/3/2024 2.1 எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ரொம்ப சின்ன எக்ஸசைஸ், 6 குட்டி குட்டி சம்ஸு தான் இருக்கும். சும்மா பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அதிகபட்சம் ஒரு 1 ஹவருக்குள்ளார 2.1 கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். அப்போது 26ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சம்ஸ் சேர்த்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். எக்ஸசைஸில் டோட்டலாக 6 சம்மு தான் இருக்குது. ரொம்ப சிம்பிளான சம். நோட் ஒன்று போட்டுருங்க, ஃபேர் நோட்டு. இன்றைக்கி டேட் போட்டுங்க, 26/3 சொல்லிவிட்டு 6 குட்டி சம் இருக்கும். அதிகபட்சம் ஒரு 1 ஹவருக்குள்ளாரே அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். அதே மாதிரி 2.2யும் இன்றைக்கே கம்ப்ளீட் பண்ணிடுறோம். அப்போது 2 எக்ஸசைஸ் உங்களுக்கு டார்கெட் கொடுத்துருக்குறேன். 2.1 2.2 வித் எக்ஸாம்பிள்ஸோடு போட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுங்க. ஆஃப்டர் ஃபினிஷிங் திஸ் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா 27ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறீங்க. 27 மார்ச் 27 மார்ச் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 3 சம், இதில் ஒரு 7 சம் தான் இருக்குது. உங்களுக்கு டோட்டலாக ஒரு 10 சம் வித் எக்ஸாம்பிள்ஸோடு போட்டு முடிக்கணும். கண்டிப்பாக செஞ்சு முடிக்க முடியும். நீங்கள் ஒரு பிளான் பண்ணிவிடுங்க. மேக்ஸை ஃபஸ்ட்டே முடிச்சு வச்சிடறோம். மற்ற டைம் எல்லாம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம். நீட்டு கோச்சிங் கிளாஸ் போகணும், ஐஐடிக்கு கோச்சிங் கிளாஸ் போகணும், அதுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சப்ஜெக்ட் போர்ஷனை ஃபஸ்ட்டே முடிச்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஐஐடி கோச்சிங்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆகவே 26 2 எக்ஸசைஸ், 27 2 எக்ஸசைஸ் வித் எக்ஸாம்பிள்ஸோடு போட்டுக்கிட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டே வரும். அதுக்கடுத்தது 28 3/24 2.5 மட்டும் போடுங்க. 29 வித் எக்ஸாம்பிள்ஸோடு தான் சொல்கிறேன். 2.6 போட்டு முடிங்க. அடுத்தது 30 2.7 போட்டு முடிங்க. அதுக்கு அடுத்தது 31. இப்போ மார்ச் மாதம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு உங்களுக்கு வித் எக்ஸாம்பிள்ஸோட. இப்போ 26 2 எக்ஸசைஸ், 27 2 எக்ஸசைஸ், 28 ஒரே எக்ஸசைஸ் தான் வித் எக்ஸாம்பிள், 29 ஒரு எக்ஸசைஸ் வித் எக்ஸாம்பிள், 30 ஒரு டியூஷனுக்கு போகிற மாதிரியே நினச்சிக்கிட்டு அப்படியே நம்மளுடைய பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு பொறுமையாக ஒவ்வொரு சம்மாக பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. பார்த்துட்டு ஈவினிங் ஒரு வாட்டி அதை டெஸ்ட் மாதிரி எழுதி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டே வந்துடும். 2.9 கடைசியாக ஏப்ரல் 1 என்ன பண்ணுங்கன்னா 1 மார்க்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிடுங்க. அப்போது கிட்டத்தட்ட நம்ம மார்ச் மாதத்தை ரொம்ப பிரயோஜனமாக யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தியிருக்கிறோம். நம்ம டைம் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் க்ளீனாக ஒரு செகண்ட் சாப்டரை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கிறோம். ஆகவே மாணவர்களே 26லிருந்து 31 வரைக்கும் ஒரு சாப்டரை கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கூடயே ஏப்ரல் 1ஆம் தேதி நம்ம 1 மார்க்கையும் முடிச்சாச்சு. அடுத்தது சாப்டர் 1 கிட்ட வரும். நிறைய ஸ்கூல்ஸில் சாப்டர் 1க்கு நிறைய டைம் கொடுத்து நடத்துவாங்க. ஏன்னா +2 உடைய ஃபஸ்ட்டு சாப்டர்ன்றதுனால. அதனால் இந்த சாப்டர் ஸ்கூல்லே பயங்கர உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். அதனால் முன்னாடியே கொஞ்சம் படித்து வச்சுட்டிங்கன்னா ஸ்கூலில் போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடலாம். நீங்கள் ஒரு பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்னு காட்டுறதுக்கு, ஒரு டீச்சர்கிட்ட இம்ப்ரெஸ் ஆகிறதுக்கு இந்த ஃபஸ்ட்டு சாப்டர் மிக மிக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்கும். இதில் நிறைய கான்செப்ட் ஓரியன்டாக இருக்கும். இதில் நிறைய மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன் நிறைய ஒர்க் இருக்கும் உங்களுக்கு. மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட். இப்போ ஏப்ரல் 1 முடிஞ்சிருச்சு. நமக்கு ஏப்ரல் 1 ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் முடிஞ்சிருச்சு. இதுக்கு நடுவில் உங்களுக்கு சண்டேஸ் வந்துச்சுன்னா, நான் சண்டேஸில் வீக்லி டெஸ்ட் வைப்பேன். இந்த போர்ஷன் ஆர்டரில் தான் வருவேன். நான் உங்கள் போர்ஷனை தாண்டிலாம் டெஸ்ட் வைக்க மாட்டேன். இந்த போர்ஷன் லிஸ்ட்லேயே தான் வச்சுன்னு வருவேன். வச்சுனா இது வரைக்கும் வைப்பேன், இல்லைனா இது வரைக்கும் வைப்பேன், இல்லைனா இது வரைக்கும் வைப்பேன். அந்த சண்டே எந்த டேட்டுக்குள்ளார உங்களுக்கு சண்டே லாக் ஆகுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் 31 சண்டே வருது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 31 சண்டே வருது. சண்டே நீங்கள் சட்டப்படி 2.8 முடிச்சிருக்கணும். ஆனால் நான் ஏதாவது ஒரு 3 எக்ஸசைஸ் டெஸ்ட் வைப்பேன், இல்லைனா ஏதாவது ஒரு 4 எக்ஸசைஸ் டெஸ்ட் வைப்பேன், இல்லைனா ஏதாவது ஒரு 5 எக்ஸசைஸ் தான் டெஸ்ட் வைப்பேன். அந்த மாதிரி நான் உங்களுடைய போர்ஷன்ஸ் கவர் ஆகிற மாதிரி தான் டெஸ்ட் வைப்பேனே தவிர அதை தாண்டி டெஸ்ட் வைக்க மாட்டேன். சண்டே ஈவினிங் 6 o'clock அல்லது 5:30க்கு உங்களுக்கு கொஷின் பேப்பர் வரும். பார்த்து நீங்கள் டெஸ்ட் எழுதி செல்ஃப் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் கீ பார்த்து. நெக்ஸ்ட்டு நம்ம ஏப்ரல் 2ஆம் தேதி போகிறோம். மேட்ரிசஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். 2ஆம் தேதி ஃபுல்லாகவே 2/4/24
ஃபுல் அண்ட் ஃபுல் வித் எக்ஸாம்பிள்ஸோட போகிறதுக்கு டைம் சரியாக இருக்கும். இது கொஞ்சம் பெரிய எக்ஸசைஸ். ஏன்னா எத்தனை சம் இருக்குது? 15 சம் இருக்குது. அதனால் 2ஆம் தேதி 3ஆம் தேதி 2 நாள் யூஸ் பண்ணிங்க. கொஞ்சம் பெரிய எக்ஸசைஸ் தான், நிறைய எக்ஸாம்பிள்ஸும் இருக்கும் உங்களுக்கு. அதனால் 2 டேஸ் கொடுத்துருக்குறேன் எக்ஸசைஸ் நம்பர் 1.1க்கு. அப்புறம் 1.2க்கு உங்களுக்கு ஒரு நாள் கொடுக்குறேன். 4ஆம் தேதி நீங்கள் 1.2 போடலாம். 1.3 வித் எக்ஸாம்பிள்ஸோட 5ஆம் தேதி போடலாம், ஏப்ரல் 5. இதுக்கு மட்டும் 2 டேஸ் கொடுத்துருக்குறேன். ஃபஸ்ட் எக்ஸசைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும், நிறைய கேல்குலேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி 6ஆம் தேதி 1.4, அதுக்கடுத்தது 7ஆம் தேதி 1.5, 8ஆம் தேதி 1.6, 9ஆம் தேதி 1.7. லாஸ்ட்டாக 25 1 மார்க்ஸு. இதை என்றைக்கு க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா 10 ஏப்ரலில் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அப்போது செகண்ட்லேருந்து 10 வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 10 நாள் கணக்கு வச்சுக்கலாம். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்போ ஒரு 9 நாள் கணக்கு வருது உங்களுக்கு. எதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு? சாப்டர் 1. ப்ளஸ் ஆர் மைனஸ் நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடுறீங்க, உங்கள் வீட்டில் நிறையா இன்டர்நெட் ஸ்பீட் இருக்குது, இன்டர்நெட் வைஃபை இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் போட்டு போகலாம். இது ரொம்ப ஸ்லோவாக போடுற பிள்ளைகளாக இருந்தாலும் இதை அழகாக ஃபாலோ பண்ண முடியுன்றதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துட்டு வரோம். இப்போ 10ஆம் தேதி வரைக்கும் முடிஞ்சிடுச்சு. இப்போ இன்க்ளூஸ் சண்டேஸ் வருதுன்னு வச்சுங்க, இந்த போர்ஷன்ஸ் கவர் ஆகிற மாதிரி தான் நான் டெஸ்ட்டு வைப்பேன். நான் க்ளீனாக சாட்டர்டேவோ அல்லது ஃப்ரைடேவோ கொடுப்பேன், என்ன போர்ஷன்ஸ் இந்த வாரம் டெஸ்ட்டுக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போர்ஷன்ஸை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ அழகாக ஏப்ரல் மந்த்து நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. ஏப்ரல் மந்தில் பாதி நாள், அதை 10 நாள் முடிஞ்சிருக்குது. அதுக்கு அடுத்தது 11ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஏப்ரல் 11. இப்போ ஏப்ரல் 11 பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம் நீங்கள். ஏப்ரல் 11, 12 2 நாள் டைம் கொடுக்குறேன். அகெயின் 3.1 எக்ஸசைஸ்க்கு, இந்த எக்ஸசைஸுக்கு 2 நாள் டைம் கொடுத்துருக்குறேன். அதுக்கு அடுத்தது 3.2, இதுக்கு 13. ரொம்ப சின்ன எக்ஸசைஸு, ரொம்ப ரொம்ப குட்டி எக்ஸசைஸு. ஒரு நாள் அதிகம் தான். இதில் ஏதாவது டைம் பத்தலைன்னா இதில் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, ஓகேவா? அதுக்கு அடுத்தது இது 14ஆம் தேதி, இது 15ஆம் தேதி. நிறைய டைம் இருக்கும், 2 சம் தான். இதெல்லாம் சம்மோட எண்ணிக்கை. இதில் 5 சம், இதில் 7 சம், இதில் 2 சம் வித் எக்ஸாம்பிள்ஸோட கம்ப்ளீட் பண்ணணும். இது 16 தேதி, 17 லாஸ்ட்டாக உங்களுக்கு இது 1 மார்க்கு. இதுலேயும் இது லாஸ்ட்டாக இருக்கிறது 1 மார்க் உங்களுக்கு. இது ஃபுல்லாக 1 மார்க்கு. 18 ஏப்ரலோட இது கம்ப்ளீட் ஆகிடும். 18 ஏப்ரலோட இது கம்ப்ளீட் ஆகிடும். அப்போ தினம்தோறும் நம்ம ஒரு கிளாஸ் ஒர்க் எடுத்து வச்சுக்கிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல போய் டியூஷன் படிக்கிற மாதிரி நம்ம கையில் இருக்கிற ஃப்ரீ நோட்ஸை வச்சுக்கிட்டு யூடியூப் வீடியோஸை வச்சுக்கிட்டு அப்படியே ஒவ்வொரு சம்மாக அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கிட்டே வந்துடுங்க. அழகாக நம்ம ஏப்ரல் 18ஆம் தேதிக்குள்ளாரையே எதை கம்ப்ளீட் பண்ணிடலாம்? 3rd சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இன்னும் 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது. ஃபஸ்ட்டு வால்யூமை ரிவைஸ் பண்ணணும், அதை ஃபுல் டெஸ்ட்டு எழுதணும். ஆனால் நமக்கு நான் ஜூலை வரைக்கும் கொடுத்துருக்குறேன். இன்னும் ஏப்ரலில் ஒரு 10 நாள் இருக்குது, மேல கிட்ட ஒரு 30 நாள் இருக்குது, ஜூனில் ஒரு 30 நாள் இருக்குது. ரொம்ப தாராளமாக 4th சாப்டர், 5th சாப்டர், 6th சாப்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். எப்படி 4th சாப்டர், 5th சாப்டர், 6th சாப்டருக்கு என்ன டேபிள் நான் கொடுக்க போகிறேன்? 18 ஏப்ரலோட இந்த 3 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். நம்ம ஃபுல்லாக வால்யூம் 1 பிளான் இப்போ கொடுத்துடலாம். வால்யூம் 1 சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண பிறகு வால்யூம் 2 உள்ளார போகலாம். இப்போ 18 ஏப்ரல் வரைக்கும் வந்துருச்சு. ஒரு 2 டேஸ் கூட நீங்கள் டைம் எடுத்துங்க. ஏதாவது பேலன்ஸ் போர்ஷன் இருந்ததுன்னா கம்ப்ளீட் பண்ணிங்க. அப்போ ஒரு 20th ஏப்ரல் வரைக்கும் ஃப்ரீயாக விட்ருவோம். 20th ஏப்ரல் வரைக்கும் டார்கெட் வச்சுங்க. நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் 20th ஏப்ரலுக்குள்ளார சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 முடிச்சிங்க. நான் கொடுத்துருக்க டைம் டேபிளை ஃபாலோ பண்ணுறவங்க தாராளமாக அழகாக அதே மாதிரி சிஸ்டமேட்டிக்காக ஃபாலோ பண்ணி வந்துடுங்க. சில பேர் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டு ஏப்ரல் 20க்குள்ளார ஒரே மூட் இருக்கணும் உங்களுக்கு. எப்படியாவது சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 கம்ப்ளீட் பண்ணணும். கிளாஸ் ஒர்க் நோட்டில் அப்படியே மெட்ரோ அப்படின்னு போட்டு க்ளீனாக அழகாக போட்டுக்கிட்டே வாங்க. வாரம் வைக்கிற வீக்லி டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வாங்க, கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே வாங்க, தனியாக ஃபைல் பண்ணி வச்சுட்டே வாங்க. அந்த கொஷின் பேப்பர்லாம் தனியாக சேவ் பண்ணி வச்சுக்கிட்டே வாங்க. கடைசியாக பப்ளிக் எக்ஸாம் வரும்போது அந்த கொஷின் பேப்பர் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக யூஸ் இருக்கா இல்லையான்றதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் 20th ஏப்ரல் முடிஞ்சிடுச்சு நமக்கு. இப்போ 21st ஏப்ரல்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம்.
அப்போது 4.1, 4.2, 4.3, 4.4, 4.5, 4.6 இது 1 மார்க் கொஷின். இது முழுக்க ஏப்ரல் 20லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்க. ஏப்ரல் 21 இதை யூஸ் பண்ணீங்க. ஏப்ரல் 21 இந்த 7 சம்மு வித் எக்ஸாம்பிள்ஸோட கம்ப்ளீட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் 22, 23, 24 இதுக்கு 2 நாள் யூஸ் பண்ணீங்க. 25 கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் அதிகமாக இருக்கும். 26 2 நாள் யூஸ் பண்ணீங்க. 1 மார்க்குக்கு 27. அப்போது 21லேருந்து 27 வரைக்கும் முழுக்க இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸுக்கு நீங்கள் ஃபுல்லாக டெடிகேட் பண்ணிக்கலாம். இதை கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு மெயின் சாப்டர்ஸ் 2 பேர். ஃபஸ்ட்டு வால்யூமோட ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி சாப்டர்ஸ் இவங்க 2 பேரும். ஏன்னா 2 5 மார்க் வரக்கூடிய சாப்டர்ஸ் வெக்டர் அல்ஜிப்ரா அண்டு 2 டைமென்ஷனல் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி. இந்த 4 சாப்டர்லேயும் ஒரு 5 மார்க்கு தான் வரும். அப்போ தெளிவாக பாருங்கள், ஒரு 5 மார்க் வந்துச்சுன்னா 4 சாப்டரில் 4 5 மார்க் முடிச்சிடலாம். இதில் 2 5 மார்க், இதில் 2 5 மார்க்னு சொல்கிறேன் நான். அப்படின்னா 4 + 2 6 8. அப்போ 8 5 மார்க்ஸ் நமக்கு இந்த ஏரியாவிலேருந்தே வந்துடும். ஃபஸ்ட்டு வால்யூம் தரவாக படிக்கிறவங்க கண்டிப்பாக 75+ கண்டிப்பாக எடுத்துடலாம். 90க்கு சொல்கிறேன் நான். அதனால் ஒன்றுமே மிஸ் பண்ணாமல் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வாங்க. 27 ஏப்ரல் முடிஞ்சிருக்குது. இந்த 3 days 28, 29, 30 கூட நீங்கள் ஏதாவது குஷன் டைம் வச்சுக்கிட்டு பேலன்ஸ் ஏதாவது போர்ஷன்ஸ் இருந்ததுன்னா கம்ப்ளீட் பண்ணிங்க. இப்போ ஏப்ரல் 30 வரைக்கும் நல்லா பிளான் பண்ணிங்க. ஏப்ரல் 30 வரைக்கும் வால்யூம் 1ல் சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4. அப்போ ஏப்ரல் மந்த்துக்குள்ளார எப்படியாவது 4 சாப்டர் அடிச்ச ததுலின்னு வாங்க. எவ்வளோ டைம் நீங்கள் வேஸ்ட் பண்ணனாலும் வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் டைமை பயன்படுத்திக்கிட்டு போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 4 மணி நேரம் ஃப்ரூட்ஃபுல்லாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா போர்ஷன்ஸ் முடிஞ்சுக்கிட்டே வரும். மேக்ஸை முடிச்சு வச்சுட்டிங்கன்னா இந்த மெமரி பண்ணுற சப்ஜெக்ட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மீதி டைமை ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண பிறகு. அதுக்கடுத்தது மே மாதம் பாதிக்கு மேலே நம்ம இதுக்கு டெடிகேட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு எக்ஸசைஸும் நிறையா புரிஞ்சுக்கணும், நிறையா தெரிஞ்சுக்கிட்டு போடணும். இந்த 5.1க்கு மட்டுமே பாருங்கள், நான் மே 1லேருந்து மே 3 வரைக்கும் கொடுக்குறேன். 3 நாள் டைம் கொடுத்துருக்குறேன். மே 1லேருந்து மே 3 வரைக்கும் 3 நாள் டைமு. 1 2 3 நீங்கள் 12 சம்ஸ் தான் எக்ஸசைஸில் இருக்குது. எக்ஸாம்பிள்ஸோடு சேர்த்து 3 நாள் தாராளமாக இதில் யூஸ் பண்ணி போடலாம். அதே மாதிரி 5.2க்கு பாருங்கள், 4ஆம் தேதி ஆரம்பிக்கிறேன். 4 5 6 7 8 5 days டைம் கொடுக்குறேன். 8 சம் தான் இருக்குது. நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்கும், எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். அதனால் நிறையா டைம் இருக்குது உங்களுக்கு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அழகாக முடிக்கலாம். 5 days டைம் கொடுத்துருக்குறேன். அப்புறம் 9லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது சின்ன எக்ஸசைஸ் 5.3. அதனால் ஒரே நாள் போதும். இதுக்கு 5.3க்கு ஒரு நாள் போதும். 5.4 அது கொஞ்சம் வெயிட்டான எக்ஸசைஸ் தான். ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் டேஞ்சன்ஸ் அண்ட் நார்மல்லாம் வரும். அதுக்கு 10 11 12 13 14 5 days டைம் கொடுக்குறேன். 5 daysல இதை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அதுக்கு அடுத்தது 15 ஸ்டார்ட் பண்ணுறோம். 15லேருந்து 10 சம் இருக்கும். எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் எக்ஸசைஸில் சம்ஸ் இருக்கும். ஒரு நாளைக்கு 2 சம் 3 சம் கூட போட்டு பாருங்கள். இதுக்கும் பாருங்கள் 15 16 17 18 19 20 6 நாள் கொடுக்குறோம்பா. எவ்வளோ டைம் கொடுக்குறோம் பாருங்கள் இந்த சாப்டருக்கு. அப்போ 20ஆம் தேதிக்குள்ளே இதை முடிச்சிடுறீங்க. இது ஜஸ்ட் 1 மார்க் கொஷின். இதுக்கு ஒரு 2 days டைம் எடுத்துங்க. 21/5 and 22/5 ஒரு 2 days டைம் எடுத்துக்கிட்டு 5.6 கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அப்போது நம்மளுடைய 5th சாப்டருக்கு பார்த்தீங்கன்னா 22 days டைம் கொடுத்துருக்குறேன். தாராளமாக முடிக்கலாம். டேட்டா இல்லை சார், அது இல்லை சார், இது இல்லை சார்னா நீங்கள் எதுவும் காரணம் சொல்லின்னு இருக்க வேண்டாம். எப்படியாவது முடிக்கிறதுக்கான காரியத்தை மட்டும் பார்ப்போம் நம்ம. ஆகவே ஸ்டூடெண்ட்ஸ், ஏப்ரலுக்குள்ளார நம்ம சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4 முடிக்கணும். மே மாதம் கடைசிக்குள்ளார எதை முடிச்சிடணுன்னா சாப்டர் 5 முடிச்சிடணும். அப்போது இதில் கூட இன்னும் கூட ஒரு 3 days டைம் கொடுக்குறேன். 25 வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிங்க. ஏதாவது வெக்கேஷனுங்க, வெளில போயிட்டீங்க, ஏதாவது வேலையாயிடுச்சு, கரண்ட் இல்லை, செல்லு ரிப்பேர் ஆகிடுச்சு, அந்த மாதிரி ஏதாவது காரணம் இருந்தால் கூட பரவாயில்ல, 25 வரைக்கும் டைம் எடுத்துங்க.
அதுக்கப்புறம் நம்மளோட வெக்டர் அல்ஜிப்ரா ஸ்டார்ட் பண்ணுறோம். வெக்டர் அல்ஜிப்ரா 26 ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? வேணாம், இதுதான் ஃபுல்லாக கொடுத்துட்டுமே நம்ம. அப்போது 22 to 25 வரைக்கும் ஒரு 3 days கொடுத்துட்டு 26 ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 26/5/2024. 26 27 28 28 26 27 28 29 30 வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நான் டைரெக்டாக போட்டுறேன் 2. இதெல்லாம் எதுவும் வேண்டாம். 5 days டைம். 26 27 28 29 30 5 days நீங்கள் யாருக்கு யூஸ் பண்ணிக்கலாம்? வெக்டர் அல்ஜிப்ராக்கு யூஸ் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ்க்கு மட்டுமே. அடுத்து செகண்ட் எக்ஸசைஸுக்கு 31/5 31/5 to 31/1 2 3 3/6 ஸ்கூல் ஆரம்பிச்சிடும். டைம் இருக்காது நமக்கு. ஸ்கூல் ஒர்க்கெலாம் வந்துடும் உங்களுக்கு. ஸ்கூல் போர்ஷன்ஸ்லாம் போக ஆரம்பிச்சிடும். அதையும் சேர்த்து மெர்ஜ் பண்ணி தான் நம்ம படித்தாகணும். அப்போ 3.6என்ற 6வது மாதம் ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் 6.2 படிச்சுட்டு இருக்கலாம். அதுக்கு அடுத்தது இது அப்படியே உங்களுடைய ஃப்ளெக்சிபிள் டைமுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க. மீதி இருக்கிற ஜூன் 30 வரைக்கும் நீங்கள் தாராளமாக பேலன்ஸ் எக்ஸசைஸை தகுந்த மாதிரி பிரிச்சிங்க. 3ஆம் தேதி முடிச்சிருக்கேன்னா இது 4 5, இது 6 7, இது 8 9, இது 10 11, இது 12 13 14, இது 15 16. எப்படியாவது ஜூனுக்குள்ளார நீங்கள் டைம் டேபிள் போட்டுங்க. ஏன்னா ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிடும். உங்கள் ஸ்கூல் சில ஸ்கூல் 8 மணிக்கு விட்றாங்க, சில ஸ்கூல் 7 மணிக்கு விட்றாங்க, சில ஸ்கூல் 5 மணிக்கெலாம் விட்டுடுறாங்க, சில ஸ்கூல் 9 மணி வரைக்கும் ஸ்பெஷல் ஆக்டிவிட்டி விடுறாங்க. அதனால் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது ஜூன் மந்த்து. ஆனால் அவங்களுக்கு டைம் நான் கொடுத்துட்டேன். 36 வரைக்கும் எப்படியாவது ஒரு எக்ஸசைஸை மிக்ஸ் பண்ணி ஸ்கூலில் முடிக்க முடியாது. ஜூன் மாதம்லாம் 6th சாப்டர் கண்டிப்பாக வரமாட்டாங்க. ஸ்கூலோடைய போர்ஷன் எப்படின்னா ஜூன் மாதம் ஒரு சாப்டர், ஜூலை மாதம் ஒரு சாப்டர், ஆகஸ்ட் மாதம் ஒரு சாப்டர் வருவாங்க. அவ்வளோ ஸ்லோவாக போனீங்கன்னா கடைசியாக ரிவைஸ் பண்ண முடியாது. வால்யூம் 2க்கு டைம் பத்தாது. அதனால் ஜூன் 6th மந்த்து 30th இதை முடிச்சாதான் ஜூலை மாதம் நம்ம ரிவைஸ் பண்ண முடியும். அதனால் ஜூலை 15th வரைக்கும் நான் என்ன டைம் கொடுத்துருக்கேன்னா வால்யூம் 1 கொடுத்துருக்கேன். நம்ம முடிச்சிட்டோம். இந்த 15 நாள் எதுக்குன்னா ஃபஸ்ட்டு வீக்லி டெஸ்ட்டு 1 to 3 ஃபஸ்ட்டு வீக்லி டெஸ்ட்டு ஜூலை 7th வச்சுருவேன். ஜூலை 7th. அதுக்கப்புறம் 4 5 6 அது ஜூலை 15th ஒரு வீக்லி டெஸ்ட்டு வச்சுருவேன். அப்போ 2 வீக்லி டெஸ்ட்டாக வச்சுருவேன். நான் ரிவைஸ் பண்ணுறதுக்கான 15 days இது. ஃபஸ்ட்டு ஒரு 7 days நீங்கள் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு சாப்டரை ஃபஸ்ட்டு வீக்லி டெஸ்ட் வச்சு முடிச்சுடுவேன். அதுக்கப்புறம் 4 5 6 அதுக்கு அடுத்து ஜூலை 15th வச்சு முடிச்சுடுவேன். இதுதான் நம்மளுக்கு ஜூலை 15th வரைக்கும் இருக்கிற ஸ்டடி மேப். இப்போ ஜூலை 16th உங்களுக்கு ஒரு புது வீடியோ வரும். அதில் உங்களுக்கு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா வால்யூம் 2லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால் ஜூலை 15th எப்படியாவது என்ன டைம் வந்தாலும் மேக்ஸிமம் மேக்ஸுக்காக டெடிகேட் பண்ணி போர்ஷன்ஸை ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு வாங்க. இது உங்கள் மெட்ரோ கருணாகரன். என்றும் நான் சொல்லுவதை நீங்கள் செய்து கொண்டே வந்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.